இனிய வணக்கம். பிரிவாற்றாமை என்ற 116வது அதிகாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். இதில் 1151வது திருக்குறள். தலைவி சொல்கிறான். இப்போ இந்த கற்பியல் வந்தாச்சு இல்லையா? தலைவன் பொருள் ஈட்ட போகிறான், இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக. அதாவது பிரிவுன்றது ஒன்று தூது பிரிவாக இருக்கும் அந்த காலத்தில், இல்லை அவன் கல்வி சார்ந்த பிரிவாக இருக்கும், இல்லை போருக்கு போக வேண்டிய பிரிவாக இருக்கும். இதுதான் அப்பத்திய பிரிவுகள். அப்போ தலைவன் நிற்கிறான். தலைவி சொல்கிறா, செல்லாமை உண்டேல் எனக்கு உரை மற்றனின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை என்று எழுதுகிறான். அது அவன் தயக்கத்தோடு நிற்கிறான், இவ தயக்கம் இல்லாமல் சொல்கிறான். அவன் யோசிச்சுட்டு நிற்கிறான், இவன் அவளை யோசிக்க வைக்கிறான். அதுதான் அந்த அழகு. செல்லாப்பா, நீ பிரிய போறேன்றதை சொல்ல வந்தினா வேண்டாம், நீ பிரிய மாட்டேன்னு சொல்ல வந்தா என்கிட்ட சொல்லு, நான் உன் கூடயே இருப்பம்மா அப்படின்னா என்கிட்ட பேசு. இல்லை நான் பிரியணும் அப்படின்னு நீ நினச்சின்னா போ, எங்கே போறியோ போ. நீ திரும்பி வரும்போது உயிரோடு இருப்பாங்க பார், அவங்கக்கிட்ட போய் சொல்லு. ஏன்னா உன் பிரிவில் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நீ பிரிஞ்சா என் உயிர் பிரிஞ்சிடும். அப்போது நீ வரும்போது யார் உயிரோடு இருப்பாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தலைவி சொல்கிறது, நீ வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன், ஏன்னா உன் பிரிவை தாங்க முடியாது. உண்மையில் அவ்வளோ அன்பு வச்சுருக்கேன். அந்த அன்பு நிரம்பிய அன்பு. அந்த அன்பில் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது உன்னை பிரிய மாட்டேன்ற ஒரே உறுதி. இல்லை பிரிவேன்ற உறுதி இருந்ததுன்னா நீ வரும்போது யார் உயிரோடு இருப்பாங்களோ அவங்கக்கிட்ட சொல். அது எவ்வளவு அந்த சிக்கலை கூட எவ்வளோ அழகாக போடுறா பாருங்க. ஏன்னா தலைவிக்கு தெரியும் அவன் கடமை ஆற்றணும்னு. ஆனால் நான் வரேன், நீ போயிட்டு வா அப்படின்னாலும் தலைவனுக்கும் ஒரு சின்ன ஏக்கம் வரும். என்னடா நம்ம போகிறோன்னா போன்றாளேன்னு. அப்போது அவன் மனசையும் தொடணும், ஆனால் அவனுடைய எண்ணத்துக்கு குறுக்காகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நாட்டு கடமை இல்லையா, அல்லது வாழ்க்கை கடமை, இதையும் தடுக்கக்கூடாது. ஆனால் அவன் மனசுலையும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும். அப்போது எவ்வளவு அறிவார்ந்த தலைவியாக இருந்தால் அந்த தலைவனுக்கு இந்த செய்தியை எவ்வளோ ஒரு நுணுக்கமாக சொல்லக்கூடிய ஒரு காதல் உணர்வு இங்கே இருக்கு பாருங்க இல்லையா? இப்போ நம்ம அதெல்லாம் தான் யோசித்து பார்க்குறோம். இப்போ இருக்கிற அவசர உலகத்தில் அன்பு, காதல், அதை வெளிப்படுத்துகிற விதம், அதில் இருக்கக்கூடிய அந்த அடர்த்திகள், இதெல்லாம் இன்றைக்கி அவசர உலகத்தில் நம்ம தொலைச்சிட்டோமோ. ஏன்னா இதெல்லாம் எதிர்பார்க்குறோம், ஆனால் அது கிடைக்காத போது நம்ம யாரும் சண்டையும் போட முடியல. ஏன்னா நம்மளால் அது எடுத்து சொன்னாலும் அது வேறு மாதிரி போயிடும். அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய உறவுகளில் உண்மையாக இருந்தால் அதில் அவர்கள் படக்கூடிய அந்த கவலைகள். அதனால தான் அந்த தலைவனை வரேன்னும் போது போயிட்டு வான்னு சொன்னால் ஒரே வார்த்தை. ஆனால் அவள் எவ்வளவு அழகாக அவனையும் சிந்திக்க வைக்கிறா. ஆனால் போவேனான்னு சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தலைவன்ப்பா எவ்வளோ அன்பாக வச்சுருக்காங்க, திரும்பி வந்தால் உயிரோடு இருப்புன்னு சொல்கிறான்னா அப்போ என் மீது எவ்வளோ அன்பு இருக்குன்னு கிட்ட தேத்திட்டு தான் போயிருப்போம் இல்லையா? ஏதோ போகிறேன்னு போயிருக்க மாட்டான். இது பிரிவாற்றாமையில் முதல் குறள். இந்த மாதிரி ஒவ்வொரு குறளையும் நம்ம அனுபவித்து அதை யோசிக்கும்போது இந்த கற்பனை அது அந்த காலத்தில் நடந்திருக்கு இல்லையா? வள்ளுவர் எவ்வளோ அழகாக எடுத்து சொல்கிறார் பாருங்க. இதையாவது நாம் காட்சிப்படுத்தி பார்ப்போம் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதை வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.